Hi students, welcome to Samachir Study YouTube channel. In this video, answer briefly questions will be discussed from Standard 8 Science Unit 4 Heat Lesson. Total 7 short questions இருக்குது students. அதோட answers simple பார்க்கலாம். So first question என்னன்னா, what are the applications of conduction in our daily life? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும்னா வாட் இஸ் கண்டக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கண்டக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதோட அப்ளிகேஷன் எழுத முடியும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆல்ரெடி வாட் இஸ் கண்டக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட். ஸோ கண்டக்ஷனுங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட்டுங்கிறது தமிழில் வெப்பம்னு சொல்லுவோம். ஸோ வெப்பம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எதில் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ், திடமாக இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த ஹீட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதைத்தான் கண்டக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா from the region of higher temperature to the region of lower temperature. ஸோ இப்போ இங்கே வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே லோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னா ஹையர்லேருந்து லோயர் டெம்பரேச்சரை பார்த்து தான் எப்போவுமே இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது தேர் இஸ் நோ மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். நமக்கு தெரியும் சாலிட்ஸ்லேயும் லிக்விட்ஸ் கேஸஸ் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். இங்கே ஹீட் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாலிகூல்ஸ் அல்லது ஆட்டம்ஸ் இந்த மாதிரி அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. தெர் இஸ் நோ மூமெண்ட். சரியா? அதைத்தான் வந்து கண்டக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ், முக்கியமாக இது சாலிடில் நடக்கும். அடுத்தது ரீஜியன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு த ரீஜியன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர். ஃபைனலாக என்ன சொல்லணும்? வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். திஸ் இஸ் நோன் அஸ் கண்டக்ஷன். ஸோ இப்போ கண்டக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த கண்டக்ஷன் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ளிகேஷனுங்கிறது டெய்லி லைஃப் யூசேஜ். ஃபஸ்ட் ஆன்சர் என்னென்னா டெய்லி நம்ம குக் பண்ணுவோம். சரியா? குக் பண்ணும்போது நோட் பண்ணுங்க, எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரம், அதாவது வெசல் தான் ஹீட் பண்ணுவோம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு. அந்த ஹீட் என்னாகும்? டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் தட் மெட்டல் டு ஃபுட். உங்களோட வெசல் வந்து அயனாக இருக்கும், இல்லை அலுமினியம் பாத்திரமாக இருக்கலாம், இல்லை எவர் சில்வராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த வெசலை தான் ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணும்போது ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் மெட்டல் டு த ஃபுட். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கணும், சாலிடில் தான் இந்த கண்டக்ஷன் நடக்கும். இந்த கண்டக்ஷன் நடக்கும்போது there is no movement of atoms or molecules. So this is the first example, cooking food in metal vessels. செகண்ட் எக்ஸாம்பிள், நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம அயர்ன் பண்ணுவோம் இல்லையா? அயர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்? ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த அயர்ன் டு த கிளாத். இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில்ஸ் ஆஃப் குக்கிங் யுட்டென்சில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் ஆர் வுட் பிகாஸ் தே ஆர் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது உடன் அல்லது பிளாஸ்டிக் ஹேண்டில் உள்ள லேடில்ஸ், ஸ்பூன்ஸ் நிறையவே பார்க்கலாம். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் அண்ட் உடன் ஸ்பூன்ஸ் ஓன்ட் கண்டக்ட் த ஹீட்டை ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அப்போது வந்து உங்களுக்கு குக் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் எவர் சில்வரில் உள்ள ஒரு மெட்டல் பாத்திரங்களில் அதே ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது உங்களாலேயே அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால தான் ஹேண்டில்ஸ் ஆஃப் குக்கிங் யுட்டென்சில்ஸ் மெயினாக வுட்டு இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் பண்ணுவாங்க. ஃபைனல் என்னென்னா டெம்பரேச்சர் இன்சைட் த ஸ்னோ ஹவுஸ் இஸ் வார்ம். நீங்கள் ஸ்னோ ஹவுஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும், அது உள்ளே வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே வார்மாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா ஸ்னோ இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஸ்னோ வந்து பனி வந்து ஈஸியாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணாது. சரியா? இதுதான் இதோட டே டு டே லைஃப் யூஸ் கண்டக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்? ஸோ ஒரு இடத்துல வந்து ஹீட் கொடுக்கும்போது அதில் என்னென்ன எஃபெக்ட் வரும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளை டு எனி சப்ஸ்டன்ஸ், இட் பிரிங்ஸ் மெனி சேஞ்சஸ். ஒரு இடத்துல வந்து ஹீட் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எந்த பொருளாக இருந்தாலும் நிறைய சேஞ்ச் நடக்கும். அதில் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்னென்னா எக்ஸ்பான்ஷன், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். 3 பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்னு கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். எஃபெக்ட்ஸ்னால் இந்த ஹீட் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் எஃபெக்ட். சரியா? அப்போ எக்ஸ்பான்ஷன்னா விரிகிறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் இந்த
ஹீட் அப்ளை பண்ணும்போது மெட்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக் வயர்ஸ் அந்த கம்பிகள்லாம் இருக்குது இல்லையா, இது வந்து இந்த ஹீட்டை கொடுக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னால் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் நமக்கு இருக்கும். அடுத்தது சேஞ்ச் இன் ஸ்டேட்னா நமக்கு ஆல்ரெடி சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு 3 ஸ்டேட்ஸ் தெரியும். ஸோ டெம்பரேச்சர் கொடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் எடுத்துப்போம். வாட்டரில் நீங்கள் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், வாட்டர் வந்து வேப்பரைஸ் ஆகும். ஐஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இட் மெல்ட் இல்லையா. ஸோ இதைத்தான் சேஞ்ச் இன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 3 types ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். நல்லா நோட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட், இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆனது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இந்த ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது. ஸோ 3 types ஆர் தேர்: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஆல்ரெடி நம்ம கண்டக்ஷன் பார்த்துருக்குறோம் சாலிட்ஸில். அடுத்தது கன்வெக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம் சரியா. கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். சிம்பிளாக சொல்லப்போனால் கண்டக்ஷனுங்கிறது சாலிட்டில் நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கன்வெக்ஷனுங்கிறது லிக்விட் கேஸஸில் இருக்கும், ரேடியேஷனுங்கிறது வேக்குவம், அதாவது வெற்றிடத்தில் கூட இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை வச்சு தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட டைப்பை சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் கண்டக்ஷன்? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் ரீஜியன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு த ரீஜியன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். இதுதான் இதோட டெஃபினிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் எ நோட் ஆன் கன்வெக்ஷன். ஆல்ரெடி பார்த்தோம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் 3 types இருக்குதுன்னு. அதில் கண்டக்ஷன் படித்தாச்சு. அடுத்தது கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷனும் ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சேம் தான். ஃப்ரம் பிளேசஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு பிளேசஸ் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர், இதையும் நம்ம கண்டக்ஷனில் படித்தோம். பை ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். நோட் பண்ணுங்க, ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இங்கே வந்து மாலிகூல்ஸ் மூவ் ஆகும். அடுத்தது கன்வெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஸோ கண்டக்ஷன் சாலிட்ஸில் நடக்கும், கன்வெக்ஷன் எதில் நடக்கும், லிக்விட்ஸ்லேயும் கேஸஸ்லேயும் நடக்கும். அதே மாதிரி இங்கே ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸையும் சேர்த்து எழுதிடலாம். த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பிளேசஸ் ஆஃப் ஹையர் டு பிளேசஸ் ஆஃப் லோ டெம்பரேச்சர் by the actual movement of molecules is called convection. ஸ்டூடெண்ட்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்போவுமே ஹை டு லோ தான் நடக்கும், அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. பட் இங்கே வந்து மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். நீங்கள் இப்போ லிக்விட்னா வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டருக்கு நீங்கள் ஹீட் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் வாட்டரை ஹீட் பண்ணுறீங்க. என்ன நடக்கும், அதில் வந்து பாயில் ஆகும்போது பார்த்துருக்குறீங்களா, வாட்டர் மாலிகூல்ஸ் கீழே இருந்து அப்படியே மேலே வரும், பபிள்ஸ் வரதை பார்த்துருக்கீங்களா, இதுதான் கன்வெக்ஷன். சரி, ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இந்த லெசனில் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of a substance by 1 degree centigrade or 1 Kelvin. அதாவது இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 கிலோகிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். 1 கிலோகிராமுக்கு சாலிடோ லிக்விடோ இல்லை கேஸோ எடுத்துக்கலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1 கிலோகிராம். ஸோ 1 கிலோகிராமுக்கு நீங்கள் எடுத்த பொருளை எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், 1 டிகிரி சென்டிகிரேட் இல்லைன்னா 1 கெல்வின் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் உங்களோட டாஸ்க். சரியா? ஸோ 1 கிலோகிராமுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துருக்குறோம். சப்ஸ்டன்ஸுங்கிறது பொருள் எதுவானாலும் இருக்கலாம். அதை நீங்கள் 1 டிகிரி சென்டிகிரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்ளை பண்ணணும், ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுவோம். அந்த ஹீட் எனர்ஜியை தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required. எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவைப்படுமோ, எதுக்கு தேவைப்படணும், to raise the temperature. raise னா இன்க்ரீஸ் பண்ணுறது. raise the temperature of
1 kilogram of a substance by 1 degree centigrade or 1 Kelvin. 1 degree centigrade increase பண்ணுறதும் 1 Kelvin increase பண்ணுறதும் சேமாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா? ஸோ 1 கிலோகிராமுக்கு ஏதோ ஒரு பொருளை எடுத்து அதை 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் அப்ளை பண்ணுறீங்களோ அதைத்தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுதக்கூடாது, அதனால் கொடுத்துருக்கிற டெஃபினிஷனை அப்படியே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைனல் கொஸ்டின், டிஃபைன் 1 calorie. ஸ்டூடெண்ட்ஸ், இதுவும் ஒரு டெஃபினிஷன் தான். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி படிச்சிட்டிங்கன்னா இதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படித்தா போதும். அங்கே வந்து 1 கிலோகிராமுக்கு படிப்பீங்க, இங்கே வந்து 1 கிராம். ஓகே, இவ்வளவுதான். 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree centigrade. சேம், நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு 1 கிலோகிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம். இங்கே வந்து 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிடையாது, வாட்டர், சரியா? நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். 1 கேலரின்னு சொல்லும்போது அதில் வந்து நம்ம எடுத்துருக்க வேண்டியது 1 கிராம் ஆஃப் வாட்டர், சரியா? 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுப்போமோ அதுதான் 1 calorie. ஸோ 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree centigrade. ரொம்பவே சிம்பிளான டெஃபினிஷன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். Okay students, hope you understand all these 7 questions. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.